தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியர்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உற்சாகமாய் கொடுங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். கிவ் எந்திசியாஸ்டிகலி. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறான். வாரி இறைத்தும் திருப்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. நீதிமொழிகள் 11:24 பார்க்கிறோம். மீதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று சொல்லி யாத்திராம் 16:18 பார்க்கிறோம். உற்சாகத்துடன் நான் பலியிடுவேன், அது நலமான என்று சொல்லி சங்கீதம் 54:6 பார்க்கிறோம். எல்லாரும் கொடுக்கத்தான் செய்கிறோம், எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். சிலர் கடமைக்கு கொடுப்பாங்க, சிலர் துக்கத்தோடு கொடுப்பாங்க, சிலர் முறுமுறுப்போடு கொடுப்பாங்க. ஆனா உற்சாகத்தோடு கொடுக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியா இருக்கிறது. தேவனுக்கு கொடுக்கும்போது உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். கொடுப்பது என்பது உறவை பொறுத்தது. நெருக்கமான உறவினர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் கொண்டுள்ள அன்பின் மிகுதியால் கொடுப்பது போல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள நெருக்கமான உறவு அன்பின் மிகுதியால் உற்சாகமாய் கொடுக்க ஏவுகிறது. ரோமர் 5:8 நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்து அன்பு விளங்க பண்ணினார். யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்துள்ள இவ்வளவாய் நம்மை அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். திருவிருந்து ஆராதனையிலே லூக்கா 22ஆம் அதிகாரம் 19 வசனத்திலே இது என் சரீரம், இது என் ரத்தம் என்று தமது மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தார். ஏன்? அவருக்கும் நமக்கும் உள்ள நெருக்கமான உறவு அன்பின் மிகுதியால் கொடுத்தார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு ஏழை விதவை இந்த ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கொடுப்பது என்பது சந்தோஷம். உபாகமம் 16, 14, 15 வசனங்கள், 26ஆம் அதிகாரம் 10, 11 வசனங்களே, பண்டிகை நாட்களிலே கர்த்தர் உனக்கு கொடுத்தவைகளின் முதற் பலன்களையும் தசம பாகங்களை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்து நீயும் உன் மனைவியும் பிள்ளைகளும் திக்கற்றவர்களும் உதவிகளும் புசித்து சந்தோஷப்படுகிறான் சொல்லி பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19:14 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். மத்திய 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே மிகவும் சிறியவராய் என் சகோதரனாய் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கொடுப்பது என்பது கடவுளின் ஈவு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். திரளான பணம் இருந்தாலும் தகுதி இருந்தாலும் கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய ஈவு இல்லாவிட்டால் கொடுக்க மனம் வராது. பிரியமானவர்களே, கொடுக்க மனம் வராது, கொடுக்க மனசு வேணும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே அனனியால் சப்ரால் இவர்களிடம் பணம் இருந்தது, கடவுள் கிருபை இல்லாதால் கொடுக்க மனம் இல்லாமல் வஞ்சித்து வைத்தார்கள், ஜீவனை இழந்தார்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே மக்கதேனியா நாட்டு சபைக்கு தேவனர்களே கிருபை மிகுந்த உபத்திரவத்திலும் சோதனையிலும் வறுமையிலும் மிகுந்த சந்தோஷத்தோடு உற்சாகமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். உற்சாகமாய் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு கொடுக்கும்போது உற்சாகமா கொடுக்கணும். தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுக்கணும். எத்தனை ஊழியங்க ஃபீஸ் பெற்ற முடியாது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு பால்வாங்கி கொடுக்க முடியாம எத்தனை ஊழியர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 22, 23 இயேசு ஐஸ்வர்யம் உனக்கு உண்டானதை விட்டு தரித்திரக் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். அவன் மிகுந்த ஆசையுடன் அப்படினால் துக்கத்தோட போய்விட்டான். பிரியமானவர்களே, காணிக்கை கொடுக்கும் போது உற்சாகமாய் சந்தோஷமாய் நாம் கொடுக்க வேண்டும். நாம் காணிக்கை கொடுப்பது கடவுளுக்கும் நமக்கும் உள்ள மேலான உறவை பொறுத்ததாக இருக்கிறது. அன்பின் மிகுதியால் அவர் தம்மையே கொடுத்தார். நம்முடைய அன்பு இன்னைக்கு எப்படிப்பட்டதான் இருக்கிறது? நம்மையே அவருக்கு ஜீவ பலியாக கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ. God bless you.